ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு நான் சூஸ் பண்ணல, பட் ஸ்டோரி லைன் எனக்கு மண்டக்குள்ளே இருக்குது. ஸோ நான் அப்படியே ஸ்டோரியை சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோரி பார்க்குறப்ப டைட்டில் வந்திருக்கும், தமிழில் போட்டு தான் ஆகணும், வேறு வழியில். சரி, ஓகே. பட் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரியல, அண்ட் உங்களுக்கு பிடிக்குமானும் தெரியல. பட் பிடிக்கும், நம்பலாம். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் வந்துட்டு அப்படியே செம்மையாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரு ரூமில் இருக்கீங்க. தட் மீன்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக எடுத்து ஸ்டே பண்ணுவோம், அந்த மாதிரி தான். காலேஜ் தான் படிக்கிறீங்க, ஹாஸ்டல் வந்துட்டு பிடிக்கல, ஃபுட்டெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி வீடு எடுத்து தாங்களான்னு கொஞ்சம் சொல்லி வீட்டில் கேட்டுருப்பீங்க. ஸோ அவங்களும் சரி வைக்க உங்களுக்கு நல்ல ஒரு வீடாக பார்த்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா காலேஜ்லேருந்து உங்களோட வீட்டுக்கு ரொம்ப தூரம், ஸோ வேறு ஒரு ஸ்டேட், ஓகேவா? அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படி செம்மையாக டிப்டாப்பாக மேடம் ரெடி ஆயாச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா அப்படியே சாரா பார்க்குற, வயன் வாவ் மை டார்லிங் அப்படிங்கிறா. ஏய், அப்போ நான் செம்மழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை அப்படின்னா நீ ஏஞ்சல், சே நான் மட்டும் பையனாக பிறந்திருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னீங்க. அப்போது பரவாயில்ல, இப்போல்லாம் வந்துட்டு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏச்சி போடி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இன்கேஸ் கண்டிப்பாக நான் மட்டும் பையனாக பிறந்ததுன்னா உன்னை யாருக்கும் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்தோட பாண்டிங் எப்படின்னா, எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு கப்பல் மாதிரி தான் வந்துட்டு ரெண்டு பேரும் நடந்துப்பீங்க. பட் நீங்கள் ரெண்டு பேரும் செம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆனால் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கப்பல்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. கொஞ்சிக்கிறது, விளையாடுறது, சிரிக்கிறது, கண்ணத்தை கிழிக்கிறது, கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணிக்கிறது, இது மாதிரியெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப நமக்கு க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட் கூட நம்ம இப்படி தானே அட்டாச்சாக இருப்போம். ஸோ அப்படி தான் நீங்கள் ரெண்டு பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் அவளும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி, அச்சோ மை டார்லிங், டால் மாதிரி இருக்கா. சரி, ஓகே, என்னோடய டால் எங்கே கிளம்பி போகுது இவ்வளோ அழகாக ப்ரிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா, ஏய் சாரா, நான் வந்துட்டு சிம்னை பார்க்க தாண்டி போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஓ, அதுக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ ரெடியானியா? ஆனால் அவன் தான் ஹாஸ்டலில் இருப்பானேடி, அதுவும் டைமை பாரு, இந்நேரத்துலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் அப்படின்னா டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட நைட் ஒரு 9 மணி இருக்கும். ஆமாம், 9 மணி தான் ஆகுது. என்ன இப்போது ஹாஸ்டலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக லேட்டாக தான் போகணும். நேரமாக போனால் சிக்கிப்பேன், அதனால தான் நைட் டைமில் போகிறேன். நான் போய்ட்டு ஜிம்மில் மீட் பண்ணிட்டு வரேன். அப்புறம் வாடி நீயும் வாடி, என்னாலலாம் வந்துட்டு தனியாக போக முடியாதுன்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவள் தான் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாச்சே. ஆமாம், உன்னை தனியாக விட்டுட்டு நானும் இங்கே ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கணும், வா ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லிட்டு. அப்படியே தான் அவள் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரிட்டியாக ஒரு அழகாக ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அவன் வந்துட்டு, ஏய் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லா இருக்குது, பட் எனக்கு வந்துட்டு நிறையா ஸ்டன்னிங் ஐயோ எதோ சொல்லுவாங்களே, ஐயோ சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே, ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஏறி குதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு பேண்ட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டு வரா. ஸோ ரெண்டு பேரும் இப்படி தான் அழகாக போகிறீங்க உங்களோட வீட்டிலேருந்து ஜிமினோட ஹாஸ்டலுக்கு. அவர் வந்துட்டு ஹாஸ்டலில் இருக்கார், ஓகேவா? ஸோ அவரும் கூட தான் படிக்கிறாரு. ஆனால் உங்களோட சீனியர், ஓகே? ஸோ அவர் உங்களுக்கு சீனியர், ஹாஸ்டல் தான் படிச்சுட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவரோட ஜூனியர் தான். ஆனால் வந்துட்டு தனியாக ரூம் எடுத்து தங்கியிருப்பீங்க. இப்போ ஜிமினை பார்க்கறதுக்காக தான் மேடம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ப்ரிட்டியாக கிளம்பி போயிட்டுருக்குறீங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் தாண்டி ஒரு மாதிரி போயிட்டுருக்குறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த ரோடெலாம் தாண்டி ஜிமினோட ஹாஸ்டலே வந்துடுச்சு. அந்த ஹாஸ்டலை பார்த்தது என்ன ஒரு பிரைட் ஸ்மைல் உங்கள் ரெண்டு பேர்த்து ஃபேஸ்லேயும். ஸோ சாரா வந்துட்டு வந்துருச்சு நீ ஹாஸ்டல் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் வந்துட்டுன்னா ஒரு சைக்கிளில் போயிருப்பீங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு போகிற ஃபஸ்ட்டு டைமு. அதனால் வந்துட்டு உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. அவள் வந்துட்டு இது ஒரு விஷயம் ட்ரை பண்ணலான்ட்டு கேப்பெல்லாம் போட்டு, அவள் தான் பேண்ட் சட்டை போட்டிருக்காள், பேக்கெல்லாம் ஒன்று எடுத்து மாட்டிட்டு அப்படியே நேராக போகிறா, கேட்டுக்கிட்டு போகிறா. தடி வேணும் கேட்டுக்கிட்டு போகிறா, மாட்டினா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவள் போய் என்ன பண்ணுறானா, இவங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த 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 அட்ரஸ்லேருந்து. ஸோ நான் ஃபுட்டு டெலிவரி பண்ணணும், டோர் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. யார்மா நீ? இங்கேருந்து எந்த பசங்களும் ஆர்டர் பண்ணிக்க முடியவே அதாவது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே அவுட் சைட் ஃபுட்டு அலௌடே கிடையாது, உள்ள இருக்கிற ஃபுட் தான் சாப்பிட்ணும். அதுவும் இல்லாமல் யார் ஆர்டர் பண்ணா, நேம் சொல்லு, நான் உங்களுக்கு ஃபைன் போடணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னால் இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அட்ரஸ் மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறா. ஸோ நீங்கள் இந்நேரம் நீ என் ஜிம்மினை மாட்டி விட்டுருக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு என்னடி தெரியும், நம்ம ஹாஸ்டலே பரவாயில்லையாட்டிருக்குது, வெளியே ஃபுட்டெல்லாம் கூட வாங்கி சாப்பிட விடுவாங்க, இவனுங்க என்ன பசங்களை ஃபுட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, சே ஜிம்மினை எப்படியாவது காப்பாற்றிடுடி அப்படிங்கிறா. அதுக்கு தானே நானும் ட்ரை பண்ணுறேன். சரி ஓகேவா? ஆமாம், நிஜமாவே நீ ஃபுட்டு ஏதாவது வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம்,
நீ தான் ஜிமினை பார்க்க போகிறல்ல, அப்போ உனக்கு வெறுங்கலி போனால் நல்லா இருக்காது. ஸோ நைட் டைம் ஆச்சா, நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன், இந்தா நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஐயோ என் தங்கடி என் செல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் 2 பேரும் அந்த காலேஜ் எப்படி சொல்கிறது, அந்த செவரு இருக்கும்ல, மதில் செவரு, ஸோ அதையே வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. 4 சுற்று வந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி போகிறது, எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல. டயர்டாக இருக்கும். நீ எவ்வளோ நேரம் இப்படி சுற்ற வைப்ப, ஒன்றா நீ உள்ளே போ, இல்லைன்னா நான் வெளில போகிறேன் அப்படிங்கிறா. இரு இங்கே பாரு, அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்து மேலே ஏறினோமா அந்த மதிலில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அந்த மதில் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ 2 பேரும் வந்துட்டு கருங்குட்டியாட்ட அந்த மரத்து மேலே ஏறி தாவி ஒரு வழியாக அந்த மதில் மேலே ஏறிட்டீங்க. ஸோ மதில் மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் பார்க்குறீங்க என்ன அப்படின்னா, அங்கேருந்து பார்த்தா அது ரொம்ப ஹைட்டான செவர் தானே, அது எப்படி குதிக்க முடியும், அப்படியே கை காலம் நடுங்குது. உங்களுக்குன்னா அவ்வளோதான், பேலன்ஸே இல்லை. அப்படி வந்துட்டு சாரா 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 அப்படி கத்துறீங்க. அவன்ட்டு ஒயின் சொல்லிட்டு 2 பேர்த்து கால் நடுங்கணும். என்னாச்சுன்னா பேலன்ஸ் இல்லாமல் பொத்துன்னு விழுந்துடுறீங்க. ஏதோ உங்களோட நல்ல நேரம், புல்லெல்லாம் இருக்குல்ல, ஸோ அப்படி விழுந்திருப்பீங்க. குச்சி எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு புல் மட்டும் வந்திருக்கும். கொஞ்சம் ரொம்ப அடி இல்லை, லைட்டாக அடி தான், ஓகேவா, ரொம்ப கிடையாது. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஸோ அப்படியே சாரா கத்துறதுக்கு வாய் திறந்துட்டு பாடினீங்க. விழுந்த வசையில் அவள் வாயை தான் முதல்ல மூடுறீங்க. கத்திக்கிது மாட்டி விட்டுறாதடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாரான்ட்டு ஐயோ வைன் முடியல, கால் சுளுக்கிச்சிடி அப்படிங்கிறா. வாய் மூட்டு பாடி சும்மா அது சுளுக்கிச்சுன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அது மாதிரி நொண்டி நடக்கிறீங்க. நடக்கும்போது கால் 2 பேர்த்துக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகிருக்கும்ல, ஸோ வலிக்குது, நொண்டியாவது போயிடுறீங்க. அப்படி போய் பார்த்தா உங்களோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, ஜிமின் வந்துட்டு 2nd ஃப்ளோர்லேயே இருப்பார். ஸோ அவரோட ரூம் வந்துட்டு 2nd ஃப்ளோர்லேயே இருந்திருக்கும். ஆனால் மெயின் கேட் வழியாக போக வாய்ப்பே கிடையாது. ஜன்னலுக்கு இது கம்பிக்கு இது பிடிச்சி ஏறி போனால் தான் உண்டு. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்ததில் ஜிமின் வந்துட்டு 2nd ஃப்ளோரில் தாண்டி இருக்கான். ஆனால் எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் நல்ல நேரம், அந்த பில்டிங்கை பாரு, 10 அடுக்கு இருக்குது, அவன் 2வது அடுக்குலேயே இருக்கிறானேன்னு சந்தோஷப்படு. இதையெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நம்ம லெவலில் சாதிக்க முடியாது. நீ எதனாவது பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போய் குனிஞ்சுக்கிறா. சொன்னீங்க அப்போ இப்போ உன் மேலே ஏறணுமா இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வாயை பேசாத குறை, வாய்ப்பேச்சை குறைச்சிட்டு மறையதை ஏறு அப்படின்னு சொல்கிறாளா. ஸோ நீங்களும் வந்துட்டு சாரிடி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொண்டு வந்து கொடுத்துருப்பாளா அந்த சாப்பாட்டு பேக்கை, அதையும் எடுத்து இப்போ முதுகலை மாட்டிக்கிட்டே அப்படியே அவன் மேலே ஏறி அப்படியே ஜன்னல் கம்பியெல்லாம் பிடிச்சி போகிறீங்க. ஸோ போனீங்க அப்படின்னா சரசரன்னு வலிக்கிட்டு வருது. திரும்ப வந்துட்டு அவங்கள மேலே ஏற்றி விடுறா. கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து சரசரன்னு வலிக்கிட்டு வந்து கீழே லேண்ட் ஆகுறீங்க. 4-5 தடவை இந்த மாதிரி ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நான் முடியல, நான் கிவ் அப் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு உங்களை செம்மையாக சீரப் பண்ணுறா, மோட்டிவ் பண்ணுறா. இங்கே பாரு, என்ன பாரு, கண்ணை பாரு அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் வந்துட்டு அவள் சொல்கிறது கேட்டு அப்படியே அவளே பார்க்குறீங்க. ஸோ அவள் வந்துட்டு உங்களோட கண்ணத்தை அப்படியே நல்லா கப் பண்ண மாதிரி ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு வையன், நல்லா யோசிச்சுக்கோ, ஜிமினி எவ்வளோ அழகு, அது இல்லாமல் எவ்வளோ டேலண்டட், எல்லாத்துக்கும் அவனை பிடிக்கும். ஸோ நீ கண்டிப்பாக அவனை வந்துட்டு கரெக்ட் பண்ணுற, அதுவும் இல்லாமல் உன்னை அவனுக்கு பிடிக்கும் தான் எனக்கு நினைக்கிறேன். போ, உன்னோட எஃபர்ட்டு, நீ படுற கஷ்டம், இதெல்லாம் தான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு உன் மேலே லவ்வை வந்துட்டு உண்டு பண்ணும். சும்மா மற்றவங்க மாதிரி ஒரு பேப்பரில் லவ் எழுதி கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது. நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறியோ மெனக்கிடுறியோ அந்த அளவுக்கு அவன் வந்துட்டு ஒன்று லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் எஸ் ஃபைட்டிங் அப்படிங்கிறீங்க, அவளுண்டு ஃபைட்டிங் அப்படிங்கிறா. ஸோ 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி சிறப்பு பண்ணிக்கிட்டு திரும்ப வந்துட்டு ஒரே இதாக அவங்களுக்கு மேலே ஏற்றி விட்டுறா. ஸோ நீங்கள் அவள் கொடுத்த அந்த பூஸ்ட் அப்லேயே வந்துட்டு தடன்னு பிடிச்சி போயிடுறீங்க, ஓகேவா. ஸோ நேரம் வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பக்கத்தில் வந்துட்டு அந்த 2nd ஃப்ளோர் வந்துடுது. கஷ்டப்பட்டு ஏறிட்டு அந்த ஜன்னல் இருக்கும்ல, அந்த ஜன்னலுக்கு மேலே ஒரு மாதிரி திட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பிடிச்சிக்கு நின்றுக்கிறீங்க, ஓகேவா. ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஜன்னல் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இதுதான் ஜிமின் ரூமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த பக்கம் அந்த ஜன்னல் லைட்டை ஓப்பன் பண்ணவும் அங்கே வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பின்னாடி முதுகு தான் தெரியுது. ஐயோ எனக்கு ஒரே வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஒரு மாதிரி ஒளிஞ்சு நின்றுட்டு. அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் இருந்த பர்சனும் திரும்புகிறாங்க. ஸோ திரும்பி பார்த்தா ஜன்னல் முன்னாடி ஒரு உருவம்னா எப்படி இருக்கும், செம்ம பயம் ஆயிடுது. அது வேறு யாரும் இல்லை, டே தான். உங்களை பார்த்து பயந்து கத்திட்டு இருக்காரு. நீங்கள் அவர் கத்துறதை பார்த்து நீங்கள் பயந்துட்டு ஐயோ நீங்கள் ஒரு பக்கம் கத்துறீங்க. ஸோ இந்த 2 சத்தமும் கேட்டு ஒரு மாதிரி ஜிமின் வந்துட்டு பக்கத்து ரூமில் தான் இருந்திருப்பார். ஸோ ஃப்ரெண்டோட பேசுகிறதுக்காக போயிருப்பார். ஆக்சுவலாக அவரோட ரூம் தான் இது, ஃப்ரெண்ட் கூட பேசலான்னு போயிருப்பார். எல்லாம் இது மாதிரி சத்தம் டிஃப்ரெண்ட்டாக வருது, இவன் வேறு கத்துறானே, என்னாச்சுன்னு தெரியலேன்ட்டு ஓடி வந்து பார்த்தா நீங்கள்
ஸோ அந்த ஜன்னல்கிட்ட மேலே நின்றுட்டுருக்கிறீங்க. ஸோ ஜிமினி வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிருப்பார். இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டேவை பார்த்துட்டு கத்துறீங்களா? ஸோ இன்னுமே உங்களை பார்த்து இங்கே என்ன பண்ணுற, நீ யார் அப்படின்னு கத்திட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஐயோ இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு உங்களை தப்பால் எதுவும் பார்க்கல, ஜஸ்ட்டு நான் வந்துட்டு அதான் ஜிமின் 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 உங்களுக்காக தான் வந்த ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ ஜிமின் வந்துட்டு ஏய் லூசா நீ வார்டன் பார்த்தா அவ்வளோதான், இங்கே என்ன பண்ணிட்டு கிளம்பு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ப்ளீஸுங்க அது வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏய் ப்ரப்போஸ் பண்ணுற இடமாடி இது அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் நீங்கள் ஏன் என்னோட லவ் அந்த அளவுக்கு உன்னதமானது, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அப்புறமா சீனியரே இங்கே பாருங்களேன் அப்படிங்கிறீங்க. ஏய் முதல்ல கிளம்பு விழுந்துடாத அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறாரு. சொன்னீங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இங்கே பாருங்கள் ஜிமின், உங்களுக்கு இங்கே சாப்பாடெலாம் சாப்பிட்டு நாங்கள் செத்து போயிருக்கோம், அதனால நான் உங்களுக்கு கடையிலேருந்து ஃபுட் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்றீங்களா இந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட பேக் இருக்குல்ல, ஸோ பேக் அப்படியே லைட்டாக கழட்டி எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஃபுட்டு ஒரு வழியாக எடுத்துருப்பீங்க, எடுத்து அப்படியே அந்த பக்கம் வெளியவே நின்றுட்டுருக்குறீங்க இன்னுமே. ஸோ வெளியவே நின்றுட்டு ஜிமினோட கையில் கொடுக்கறதுக்கு அப்படியே கையை மட்டும் உள்ள நின்றுறீங்க. ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுற எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாரு. ஆனால் வந்துட்டு டக்குன்னு அதை வாங்குறதுக்கு வராரு. ஸோ ஜிமின் முறைக்கவும் வாய்முட்றா இந்த தோசை தின்னு எனக்கு நாக்கெல்லாம் செத்து போச்சு, அவள் இன்றைக்கி தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கா, ஏய் சாப்பாடு நிறையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் சாரா கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு சம்மந்தமே இல்லாமல் அவளை கொடுத்துட்டா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாராவா யாரும் உன் ஃப்ரெண்டா அப்படிங்கிறாரு. ஆமாம் கீழே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்லிட்டே வாங்கிட்டு எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா சாரா அப்படியே வந்து செம டயரில் அப்படியே மல்லாக்க படுத்துட்டு இருக்கிறா, கால் மேலே காலை போட்டு அந்த புல்வெளியில். ஸோ இங்கே வந்துட்டு அவளை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவளுக்கு ரொம்ப கூலாக எத்தனை பிரச்சனை வரும் ஆக்சுவலாக அந்த இடத்துல அவளை யாராவது பார்த்தாங்கன்னா. ஆனால் மேடம் வந்துட்டு அப்படியே ஹாயாக அவளோட பெட்ரூமில் படுத்துருக்க மாதிரி கால் மேலே காலை போட்டு அப்படியே வந்துட்டு அந்த புள்ள கிள்ளிட்டு விளையாடிட்டு படுத்துட்ருக்கா. ஸோ அவளையே அங்கிட்டே பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு ஆமாம் நீங்கள் ஏன் அவளை அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புகிறீங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ஜிமின்ட்டு ஏய் அப்படின்னு கூப்பிட்றாரா. ஸோ அவரை அப்படி திரும்பி பார்க்க அதுக்குள்ளே கால் லைட்டாக பேலன்ஸ் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா பொத்துன்னு வந்துட்டு வலிக்கிடுது உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்து ஸ்லிப் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறீங்க. அதுவும் உங்களோட நல்ல நேரமானு தெரியல, செகண்ட் ஃப்ளோர்லேருந்து விழுந்து கூட உங்களுக்கு இன்னும் ஒன்றும் ஆகலை, தட் மீன்ஸ் ஆகலை நீங்கள் அவ்வளோதான். மற்றபடி எலும்புக்கெல்லாம் பயங்கர அடி. அந்த பக்கம் ஜிம்மி உங்களுக்கு பிடிக்க ஓடி வந்திருப்பாரு. ஸோ டேவ் வந்துட்டு அப்படி பிடிக்க தான் கை கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே விழுந்துட்டீங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பொத்துன்னு விழுந்திருப்பீங்க. ஸோ சாரா வந்துட்டு ஐயோ ஒயனு அப்படின்ட்டு ஓடி வரா. ஸோ ஓடி வந்து கரெக்டாக வந்து உங்களை பார்க்கவும் நீங்கள் வந்துட்டு ஐயோ என்னடி என்னால் எந்திரிக்க முடியல அப்படிங்கிறீங்க. ஏன்னா மாதிரி ஹிப்பு கிட்ட எலும்பு இது ஃப்ராக்சர் ஆகும்ல ஹவா. ஸோ அது மாதிரி தான் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இப்போது இதை பார்த்துட்டு இருந்த டேவும் ஜிம்னும் வந்துட்டு வெளியே கதவு வழியாக வந்தாங்கன்னா அவங்களும் மாட்டிப்பாங்க. ஸோ நீங்களும் மாட்டிப்பீங்க. ஏன்னா அந்த டைமுக்கு மேலே வெளில வரக்கூடாதுனால நிறைய ரூல்ஸு. ஏன்னா கேர்ள்ஸோட ஹாஸ்டலை விட பாய்ஸ் ஹாஸ்டல்ஸே இத்தனை ரூல்ஸ் போல். ஸோ அவங்களும் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பைப் லைன்லேயே வந்துட்டு இறங்குறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இறங்கி உங்களை தான் வந்து பார்க்குறாங்க. ஐயோ நின்னாச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்திரிக்க முடியல அப்படிங்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறது. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு உங்களை அப்படி தூக்கிக்கிறாரு. உங்களுக்கு சோகத்துலேயும் ஒரு சோகம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு வெளியே வரணும்ல. ஸோ ஹாஸ்பிட்டல் போகணும்ல. ஸோ சாரா தான் ரொம்ப கஷ்டப்படுறா. ஐயோ டார்லிங் உனக்கு என்னடி ஆச்சு பேபி அப்படிங்கிறா. ஸோ இப்படி பேசுகிறத டே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு என்னமோ அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ டே தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஜிமினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா உங்களை வந்துட்டு அந்த மதுரை தாண்டி தூக்கி அந்த பக்கம் கூட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். அதுவும் இல்லாமல் கேட்டுக்கு இது திறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கேட்டை ஏறி போகிறது சாத்தியமே கிடையாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீங்கள் வேறு லைட்டாக ஒரு மாதிரி பெயினில் வேறு கஷ்டப்படுறீங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போது டே தான் வந்துட்டு ஜிமினா நீ சத்தமே இல்லாமல் இவ்வளோ எப்படியா தூக்கிட்டு வந்துடு, நான் உனக்கு சிக்னல் கொடுக்குறேன், நான் போயிட்டு அந்த வாட்ச்மேனை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே டைவெர்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க டைவெர்ட் பண்ணுற டைமில் நீங்கள் தூக்கிட்டு வந்துடு. ஏய் சாரா பாடி அப்படிங்கிறாரு. எது டீயா அப்படின்னு கேட்குறா அவள். அச்சோ செல்லம் வாங்க செல்லம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி தான் சாக்குன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அவள் வந்துட்டு கையை விடுறா அப்படிங்கிறா. சத்தம் போடாத மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, இவன் எதுக்கு பிளான் பண்ணுறான், இவன் நமக்காக ஏதாவது பண்ணுறானா இல்லை எதுக்கு பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பக்கம் போயிட்டு அவளை ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு டே வந்துட்டு அங்கிள் அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டாச்சா,
உள்ள ஒரு மாதிரி போர் அடிக்குது. எப்படிங்க தனியாகவே இருந்துப்பீங்களா? அவங்க ஃபேமிலியெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசி கொடுக்குறாரு. ஸோ அவர் ஸ்டார்டிங்கில் எதுவும் சொல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஜாலி டைப்பாக பேசுகிற மாதிரி இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கிறங்காட்டிக்கு அப்படியே வந்துட்டு அவரும் டேவை பார்த்த மாதிரி பேசுகிறாரா. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. இப்போ அவரும் டேவை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஜாடை காட்டவும் அப்படியே சாரா வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஸோ ஜிம்னு உங்களை தூக்கிட்டு வரவும் கரெக்டாக 3 பேரும் வந்துட்டு வெளில போயிடுறீங்க. வெளில அந்த கேட் வரைக்கும் கண்ணை மறைச்சதுக்கப்புறமா இந்த பக்கோட்டே வந்துட்டு ஓகே அங்கிள், எனக்கும் செம்மையாக டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது, அண்ட் நீங்களும் நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறீங்க, உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டல உங்களோட டைம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லைப்பா, தனியாக இருக்கேன் ஒண்டிக்கட்டையாக, தினமும் வந்துட்டு ஒரு மாதிரி தனிமையாக இருக்குது. இன்றைக்கி என்னமோ என்னை யார் நல்லா இருக்கும் போல், நீ என் கூட வந்து பேசிகிட்டு இருந்த, டைம் கிடச்சா அப்பப்போ வா அப்படின்னு சொல்கிறாரு. வந்துட்டு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கதவை சாத்திக்கிறாரு. ஸோ அவரும் வந்துட்டு வெளியெல்லாம் விட மாட்டாங்கல்ல, அது மாதிரி தான். வந்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு அந்த ஒரு ஆள் வந்துட்டு செவ்வதில் எழுதி குறித்து போகிறது பிரச்சனை இல்லைல்ல, அவரும் அங்கங்கே ஜம்ப் பண்ணி அந்த மதில் மேலே ஏறி அந்த பக்கம் வந்துட்டு குதித்து வந்துடுறாரு. ஸோ இந்த பக்கம் ஜிம் வந்துட்டு அவங்கள தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. சாராவும் டேவும் அப்படியே அது ஆட்டோ கேப் தான் பிடிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு கேப் வருது, அதை 2 பேரும் ஸ்டாப் பண்ணி அப்படியே வந்துட்டு உங்களை ஏற்றிக்கிறாங்க. ஸோ ஜிம் தான் அவங்கள அப்படியே கூட கார்க்குள்ளே அப்படி தூக்கி உட்கார வைக்கிறாரு. ஸோ அப்படி 4 பேர் தான் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்களை அட்மிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு செம பெயினாக இருக்குது, கத்திட்டு இருக்கிறீங்க. அவங்க எதோ பண்ணிகிட்ருக்குறாங்க, அதெல்லாம் வச்சு அழுத்திட்டு இருப்பாங்கல்ல. ஸோ இங்கே வலிக்குது அங்கே வலிக்காது, நீங்கள் கத்துறீங்க, உங்களால் வந்துட்டு எந்திரிச்சு உட்காரவே முடியலை. இங்கே சாராக்குனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ போச்சு, அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் போலேன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ தான் வந்துட்டு சாராவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் கரெக்டாக ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியாமல் நின்றுருக்காரு. ஆக்சுவலாக வந்துட்டு ஜிமினுக்கு வந்து உங்கள் மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இப்போதைக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஜிமினை பார்ப்பீங்க, ஆனால் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்களா, திருத்துன்னு உங்களுக்கு பிடிக்கும். பட் அவருக்கு என்ன இந்த லவ் அப்படிங்கிற ஃபீல் வரல. பட் உங்களுக்கு அது எப்போயோ வந்துடுச்சு. ஸோ அதுதான் உங்களை இந்த பாடுபடுத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக ஜிமினுக்கு கால் வருது. ஸோ கால் அட்டன் பண்ணால் ஜெகே தான். எங்கடா போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, வார்டன் விசிட் வராங்கடா, இப்போ மட்டும் நீங்கள் இல்லைன்னு வையா அவ்வளோதான், தொலைஞ்சோம், தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க, எங்கே போனீங்க, ஆளையே காண எந்த ரூம்லையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா, அதனால வெளில வந்தோம் அப்படின்னு சொல்லவும், வெளியே எப்படா போனீங்க அப்படின்னு அவருக்கு செம ஷாக்கு. ஐயோ எப்படியோ ஒன்று வந்துட்டோம், இப்போ என்ன ஏதாவது சொல்லி சமாளியே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. சமாளிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி தெரியுமா, ஒரு மாதிரி வலை போட்டு தேடிட்டு இருக்கிறான், ஏதோ தெரிஞ்சிருச்சான்னு தெரியல. ஐயோ தயவுசெஞ்சு சீக்கிரம் வந்து சேருங்க, இல்லைனா அப்புறம் இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு நான் காரணமாக இருக்க முடியாது, அதாவது நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இதை கேட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வார்டன் விசிட் வராடாமாடா அப்படின்னு சொல்லவும், ஐயோயோ அவன் நம்மளையே தானே எப்போத்தாலும் நோண்டிகிட்டு இருப்பான், போச்சு இன்றைக்கி செம்மையாக மாட்டினோம், நம்ம இல்லைன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், வானத்தையே 2 துண்டாக்கிடுவானே அவன், கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சாரா தான் வந்துட்டு சரி ஓகே வைனா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, தேவையில்லாத பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. ஸோ இவங்களும் தலை தெறிக்க ஓடி வராங்க. கண்டிப்பாக அவங்க அங்கே இல்லைன்னா பிரச்சனை பெருசாகிடும், அது மட்டும் நல்லா தெரியும். பாய்ஸோட ஹாஸ்டல் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் வந்துட்டு 2 பேரும் அப்படி தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நேரம் கேப் கூட கிடைக்கல, அப்படி வந்துட்டு ஓடிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு ஆட்டோ மட்டும் கிடைக்குது. ஸோ அந்த ஆட்டோவில் ஏறி போயிட்டு அந்த மதில் மேலெல்லாம் ஏறி குதிச்சு அதுக்கப்புறமா திரும்ப அங்கேருந்து பார்த்தா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்துட்டு உள்ள டோரை வந்துட்டு சாத்திட்டாங்க. ஓகேவா, மெயினில் அந்த ரூம்குள்ளே போவோம்ல, ஸோ அந்த ஒரு கதவு இருக்குள்ள, ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை திறந்தால் தான் போக முடியும். இப்போ வேறு வழியே இல்லை, திரும்ப அந்த பைப் பிடிச்சி தான் போகணும். ஸோ அப்படியே முன்னாடி ஏறுறாரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் ஆளுக்கு ஒரு பைப் பிடிச்சி மேலே ஏறுறாங்க. ஆனால் அவங்களால முடியவே இல்லை. ஒரு மாதிரி செம்மையாக மூச்சு வாங்குது, அப்படியே வலிக்கு விழுகுது. அப்படியே வந்துட்டு ஜிமினுக்கு இப்போ தான் தோணுது, எப்படி அவள் இது மேலே ஏறி வந்தா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதுல ஏறவே முடியலை, பேலன்ஸ் பண்ணி. ஒரு பையன் என்னாலே முடியல, அவள் எப்படி ஏறி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறாரு. பட் பேலன்ஸே இல்லாமல் பொச்சுன்னு சறுக்கிட்டு வந்து கீழே விழுறாங்க 2 பேருமே. ஒரு மாதிரி 2 பேருக்கு டயர்ட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 10 தடவை சறுக்கிட்டுப்பாங்க. அப்படியே 2 பேரும் அந்த புல் மேலே கிடக்குறாங்க. டே முடியலடா, என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம், ஏற முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லவும், சத்தியமாக என்னாலே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஒயன் எப்படி இங்கே ஏறி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதான் எனக்கும் தெரியல, அவள் எப்படி அதில் ஏறி இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே, ஒரு பொண்ணு எவ்வளோ அழகாக மேலே ஏறி வந்திருக்கா,
ஆனால் நம்மளால முடியாதா, ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மறுபடியும் சீரை பண்ணிட்டு ஒரே இதாக புடியாக பிடிச்சி ஏறிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு விண்டோ கிட்ட போயிட்டு அப்படியே அந்த விண்டோ வழியாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. கரெக்டாக இவங்க ரூம்குள்ளே உள்ளே குதிக்க அவங்களோட ரூம் டோரை வந்துட்டு வார்டன் திறக்க கரெக்டாக இருக்குது. ஸோ இவங்க குதிச்சு அப்படி கீழே குனிஞ்சிருக்கிறப்பவே அவர் திறந்து எல்லாம் இருக்கிறீங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ செம்ம ஷாக்காக இருக்குதோ, ஐயோ கரெக்டாக நல்ல வேலை வந்தோம், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே வர தித்துன்னு முழிச்சிட்ருக்காரு. நீ ஏன்னா எப்படி முழிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சார் நான் என் பார்வையே அப்படி தான் அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் திரும்பினா ஹோபி அவர் பயங்கரமாக தித்துன்னு முழிக்கிறாரு. இவன் இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் என்னைக்கு நல்லா பார்த்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹோபி வந்துட்டு ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டோட பார்ப்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதனால தான் அவர் அப்படி கேட்குறாரு. ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே ஜிமின் வந்துட்டு மேலே கீழே பார்க்குறாரு, சைடில் பார்த்துட்ருக்காரு. எதுக்கு அப்படி பண்ணுறாருன்னே தெரில. இந்த பக்கம் டே வந்துட்டு அந்த டாட்டா மேக் பேஸ் இருக்குல்ல, அது சம்மந்தமே இல்லாமல் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த வார்டனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா ஜேகே வந்துட்டு திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் ஹோபி வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துட்டு 2 பேர்த்தையும் ஜட்ஜ் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு மேலே கீழே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. அண்ட் டே வந்துட்டு அந்த டாட்டா மைக் பேச வச்சுட்டு ஏதேதோ பண்ணிகிட்ருக்காரு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு. ஸோ அந்த வார்டனுக்கு டே நீங்களாம் நார்மலாக தான் இருக்கீங்களா, எங்கே ஊதுங்க, ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் அவங்களோட லாங்குவேஜ்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி இந்த டாட்டா மைக் பேச வச்சுட்டு ஒரு மாதிரி பேசுவார்ல அவர். டே அது மாதிரி அவர் பேசுகிறாரு. சார் அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அந்த அப்படிங்கிற மாதிரி அந்த பவுட்டிலி பேச்சுட்டு பேசுவார்ல. ஸோ அவர் அப்படி பேசுகிறாரு. இந்த பக்கம் ஹோபி அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயே முணங்குறாரு. அண்ட் ஜேகே தான் வந்துட்டு பேச்சே இல்லை, திருத்துன்னு முடிச்சுட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் பைத்தியக்காரனுங்க. எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது, எதுக்கு தான் நான் விசிட் வரேன்னு எனக்கே தெரியல, ஒழுங்காக படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 4 பேர்த்துக்கும் மனசே நிம்மதியாக இருக்குது. ஸோ அப்போ தான் லைட்டாக மூச்சே வருது. இந்த டைமில் வந்துட்டு ஹோபி தான் வந்துட்டு எங்கே போனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓ இவ்வளோ நடந்திருக்கா, அப்போது அந்த சாப்பாடு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துட்டு எனக்கு சாரா கொடுத்தால அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு அந்த சாப்பாடு எடுத்துக்கிறாங்க. ஸோ 4 பேத்துக்கு இவங்க 3 பேத்துக்கு செம சண்டை அந்த சாப்பாட்டுக்காக. ஜிமின் மட்டும் எதுக்குடா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிலம பெருந்தன்மையோ, இது உனக்காக தான் வாங்கி கொண்டு வந்தா, அதனால் நாங்கள் உனக்கே கொடுத்துருவோன்னு நினைக்கிறியா, வாய்ப்பே கிடையாது, நாங்களாம் காஞ்சி போய் கிடக்குறோம், எது கிடைச்சாலும் சாப்பிட்ருவோம், யாருக்கும் வந்துட்டு பாரபட்சம்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாப்பாடெல்லாம் மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு கையை பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. அண்ட் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே உடம்புக்கு முடியலல்ல, ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 1 மந்த் உங்களுக்கு பெட் ரெஸ்ட் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் அந்த போன்லாம் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கீங்க, உங்களோட அம்மா அப்பாவுக்கு சொல்லலை, சொன்னால் அந்த ஏதாவது கஷ்டப்படுவாங்கன்ட்டு. ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்டால் என்னன்னு சொல்கிறது, நான் போயிட்டு இந்த மாதிரி பாய்ஸ் ஹாஸ்டலில் போய் மேலே ஏறி விழுந்தேன்னா சொல்ல முடியும், மானமே போயிடாது, அதனால் வந்துட்டு மெடிக்கல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, கேட்டதுக்கு வீட்டில் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு தினமும் அங்கேயும் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவரோட கிளாஸ் முன்னாடி தான் போயிட்டு நின்றுட்டே இருப்பீங்க, அண்ட் ஏதாவது வந்துட்டு பேசிகிட்டே இருப்பீங்க, ஓகேவா. ஸோ அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால் வந்துட்டு இப்போ அவருக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் பண்ணுற சேட்டை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், பார்ப்பார். ஆனால் லவ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வரல. பட்டு இப்போ ஒரு கொஞ்ச நாள் அவங்கள பார்க்காமே இருக்காரா. ஸோ அப்படியே வந்துட்டு கண்ணு தானாக தேட ஆரம்பிக்குது அங்கேயும் இங்கேயும். இந்த டைமில் ஜிமினுக்கு வந்துட்டு எக்ஸாம்லாம் கூட வர ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சால் லீவ் விட்டுருவாங்க. இவருக்கு என்னாச்சு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் பதட்டமாக வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களால வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களோட கிளாஸில் வந்துட்டு, அதாவது அவங்களோட ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பசங்களாம் வந்துட்டு கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த இன்சிடெண்ட் அந்த விசிட்டெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க ஏதோ டவுட்டில் தான் அந்த மாதிரி வந்து பார்த்துருப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் ரொம்பவே வந்துட்டு செக்யூரிட்டி டைட் பண்ணிட்டாங்க. பசங்க வந்துட்டு ரூமை விட்டே வெளில போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ எல்லா பக்கம் கேமரா அது இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அவங்க ரூல்ஸை மீறினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் அந்த ஸ்டடீஸை ரொம்பவே ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க. திடீர்னு வந்துட்டு அந்த டிசி எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க, வேறு காலேஜில் சேர முடியாத மாதிரி பிளாக் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனாலவே வந்துட்டு ரொம்பவே பயந்துட்டு ஜிமின் வந்துட்டு உங்களை பார்க்க முடியாமல் இருக்கார். ஸோ இப்படி தான் ஒரு 1 மந்த் போயிருக்கும். அண்ட் 1 டே வந்துட்டு ஜிமின் என்னென்னா கிளாஸ் முடிச்சுட்டு, அதாவது காலேஜ் ஒரு கிளாஸ் முடிச்சு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த டைமில் கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின், ஜேகே, டே, ஹோபி 4 பேர் வந்துட்டு வெளில போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கிறப்போ
கரெக்டாக வந்துட்டு நீங்கள் நம்ம தான் க்யூர் ஆகிட்டோம்ல மேடம். ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே இன்னும் அழகாக டிப்டாப் அப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அப்படியே வந்ததுமே வந்து கரெக்டாக ஜிம்மினை தான் பார்க்க வரீங்க. காலேஜ் ஒன்று தானே, ஸோ ஹாஸ்டல் தானே வேறு வேறு இருக்கும். ஸோ காலேஜில் கண்டிப்பாக மீட் பண்ண முடியும், பேச முடியும். அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அங்கங்கே ஒளிஞ்சு அச்சோ அழகாக இருக்கான், இத்தனை நாள் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அண்ட் ஒயன் முதுக்கு இது வலிக்க போகுது, நான் சொல்லு, முடியலண்ணா நான் வேணும் தூக்கிட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாடி கொஞ்சம் காலில் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறீங்களா. ஸோ உடனே அவள் வந்துட்டு உங்களை உப்பு கட்டி தூக்கிக்கிறா. ஸோ பிகி பேக் மாதிரி தூக்கிட்டு எங்கே போகணும் எப்படி போகணுன்னு கேட்குறா. ஸோ நீங்கள் அவன் போகிற இடமெல்லாம் போடி அப்படிங்கிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ 2 பேர்த்தையும் எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க இந்த 2 லூசுங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் 2 பேரும் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்குறீங்க. இதை வந்துட்டு ஜிமின் வந்து பார்த்துடுறாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அவளை இப்படி போ அப்படி போன்னு சொல்லி அங்கங்கே ரூட் காட்டிட்டு இருக்கவும் கரெக்டாக அவளும் வந்துட்டு தூக்கிட்டு ஓடி வராளா. ஸோ ஜிமின் அதை பார்த்துடுறாரு. ஸோ பார்த்துட்டு என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி வேண்டி போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி உங்களை பார்த்ததுமே. ஆனாலும் அந்த ஒரு மைண்ட் வரும்ல, சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு தோணும்ல. ஸோ அப்படி தான் அப்படியே வந்துட்டு வேணும்னே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புகிறாரு. ஸோ நீங்கள் ஐயோ என்னுடைய மூஞ்சி பார்க்க முடியல, ஐயோ சாரா விடனே நானே போய் பார்த்துக்கிறேன், அவன் அங்கேயும் திரும்பிட்டே இருக்கிறான், ஒரு இடத்துல இருக்கிறானா பாரு, பைத்தியக்காரன் கல் நெஞ்சுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை உப்புக்கட்டிலேருந்து இறக்கி விட சொல்கிறீங்க. ஸோ அவளை இறக்கி விடுறா. ஸோ இறக்கி விட்டதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு எங்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தேடிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தான், திடீர்னு காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறீங்க. தேடிட்டு கடவுளே சாரா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பினா அவங்க முன்னாடி ஜிம்மின்னு. ஸோ அவள் தான் செம ஷாக்கு, ஜிமின் அப்படிங்கிறீங்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் பண்ணல, அது நிஜமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்களா. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, ஆமாம் இல்லை கொஞ்சம் தெரியாமல் அப்படிங்கிறீங்க. இல்லையா ஆமாவா கொஞ்சமாக தெரியாமையான்னு கேட்குறாரு. கொஞ்சோண்டு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டேன், அண்ட் வேணும்னு ஃபாலோ பண்ணேன், நீங்கள் வேணும்னு ஃபாலோ பண்ண அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, ஏன் 1 மாதமாக காலேஜ்க்கே வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன கேள்வி இது, இங்கே பாருங்கள் என் எலும்பெல்லாம் 4 முறை நொறுங்கி போச்சு, அதெல்லாம் ஒட்டி ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி இப்படி வந்து முழு ஒயினாக நிற்கிறேன், அதுக்கு 1 மாதம் ஆகிடுச்சு தெரியுமா, ஒரு டைம் வந்து என்னை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு அது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் விளையாட்டுக்கு தான் கேட்குறீங்க, பட் அவருக்கு அது ஹர்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா அவருக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணிருக்கும், பட் வந்திருக்க முடியாது. ஸோ அப்படியே ஃபேஸ்லாம் அவருக்கு வாடி போச்சு. ஹலோ ஏன்னாச்சு, ஏன் நல்லா தான் இருந்த, திடீர்னு ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாரி என்னால் வந்து பார்க்க முடியல, எல்லாமே என்னால் தானே அப்படிங்கிறாரு. அப்படியும் சொல்லிட முடியாது, அதுக்காக நீ காரணம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சரி ஓகே ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சடனாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேறு எப்போ சொல்கிறது, எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லுவேன், நீ சொல்லாட்டி போ, பட் ஐ லவ் யூ ஓகேவா. நான் உன்னை புக் பண்ணிட்டேன், அண்ட் கண்டிப்பாக இது வந்துட்டு ரிசர்வ்டு, யூ ஆர் ரிசர்வ்டு ஓகே. இதை வந்துட்டு யாருக்கும் நான் அதாவது எப்படி சொல்கிறது, நான் ரிசர்வ் பண்ண உன்னை யாருக்கும் வந்துட்டு விட முடியாது ஓகேவா. ஸோ இந்த தட்கள் அது இதுங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, யூ ஆர் ரிசர்வ் பை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு உங்களை பார்த்ததே செம்ம ஹாப்பி. அண்ட் நீங்கள் வந்துட்டு இன்னுமே விரிஸ்கா, அதுவும் இல்லாமல் அவர் மேலே கொஞ்சம் கூட கோவமே இல்லாமல் சிரித்து பேசிட்டு போகிறீங்களா, அவருக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஆனால் இன்னுமே அவர் உங்ககிட்ட வந்துட்டு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லலை. ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படி தான் திரும்ப வழக்கம் போல் கிளாஸ்க்கு கிடைக்கிற டைமெல்லாம் கட்டடிச்சுட்டு வர்றது. ஸோ வந்து ஜிமின் கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறது, அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்துட்டு ஜிமினை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அப்படியே வந்துட்டு செம்ம அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஜிமின் வந்திருப்பார். ஸோ ஜிமின் அங்கே அந்த பக்கம் நிற்க, அவர் இந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்டு நிற்க. ஸோ கரெக்டாக அந்த அன்றைக்கி முன்னாடி நாள் மழை வேறு பெஞ்சிருக்குமா. ஸோ உங்களோட காலேஜ்குள்ளேயே இருந்தாலுமே ரோட்டில் கொஞ்சம் தண்ணி அங்கங்கே நிற்கல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறீங்க, ஜிமின் அந்த பக்கம் நிற்கிறாரு. ஸோ 2 பேரும் பார்த்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினை சிரிச்சுட்டே பார்த்துட்டு ஒரு மாதிரி காதுக்குள்ளெல்லாம் காதுக்கிட்ட முடியெல்லாம் எடுத்து விடுவோம். ஸோ அந்த மாதிரி டிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி அப்படி செம்ம அழகாக இருக்கீங்கல்ல, அது அப்படியே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க. கரெக்டாக என்ன ஆகுதுன்னா ஒரு பையன் வண்டியில் செம்ம ஸ்பீடாக வரான் பார்க் பண்ணுறதுக்கு. அந்த வண்டி கடையை நிறுத்துவாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ வண்டியில் செம்ம ஸ்பீடாக வந்து அந்த தண்ணி மொத்தமும் உங்கள் மேலே விழுந்துடுது. அவ்வளோதான்,
போட்ட மேக்கப்பு பண்ண எல்லாமே வேஸ்ட்டு. ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மிக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அவரும் பார்த்துட்டே தான் இருந்திருப்பார். நீங்கள் அவர் இம்ப்ரெஸ் பண்ண தான் இது பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு சிரிப்பே வந்துடுச்சு. அவர் சிரித்ததை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிடுச்சு. ஐயோ இப்படி தான் ஆகணுமா சாரா அப்படின்னு கத்துறீங்க. அவள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, டெலபோர்ட் மாதிரி டக்கு டக்குன்னு நீங்கள் எங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டாவை எங்கே இருந்தாலும் வந்தாரா. ஸோ அந்த மாதிரி தான் ஓடி வந்திருப்பா. என்ன நீ இப்படி நிற்கிற அப்படிங்கிறா. அந்த பைத்தியக்காரன் என் மேலே இப்படி பண்ணிட்டு போயிட்டாண்டி அப்படின்னு சொல்லவும், வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விடுவிடுன்னு போகிறீங்க. ஸோ ஜிம்மினும் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. அந்த பையனை கிட்டே போயிட்டு அவன் சட்டையை பிடிச்சி கேட்குறீங்க, ஏய் எதுக்கு அப்படி பண்ண, அந்த பக்கம் தண்ணி இருக்குது உனக்கு தெரியாதா அப்படி சொல்லி கேட்குறீங்க. தெரியலை, நான் தான் ஃபாஸ்ட்டாக வந்தேன்ல, உனக்கு தெரிஞ்சில நீ தள்ளி நிற்க வேண்டியதானே அப்படின்னு திரும்ப வேறு பேசுகிறான். நான் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கே பாரு என் ட்ரெஸ் இப்படி ஆயிடுச்சு, மாட்டிட்டு சட்டை கழட்டுறா அப்படிங்கிறீங்க. எதே அப்படிங்கிறான். கழட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சட்டை பாட்டு நீங்களும் 2 பேரும் மாற்றி மாற்றி கழட்டிட்டு இருக்கிறீங்க. ஜிம்மினுக்கு அதை பார்த்து செம ஷாக்கு. அடிப்பா வீணடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஸோ அவன் சட்டையெல்லாம் கழட்டி சட்டையை வாங்கிட்டு, என்னோட ட்ரெஸ் அழுக்கு பண்ணல, ஸோ உன் ட்ரெஸ் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன், ஓகே பாய் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சட்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிறத தானே வாங்கிட்டு போயிட்டுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஜிம்மின்னு கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு அவருக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது, அவனோட ட்ரெஸ்ஸை இவையாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராரு. நீங்கள் ஐயோ இவன் வேறு இப்படி வரானே, எனக்கு அசிங்கமாக இருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் சேராக இருக்குது, சாரா ப்ளீஸ் சாரா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறீங்க. சரி நான் போயிட்டு ஜிம்மின்னு உன்னை பார்க்காத மாதிரி பண்ணுறேன், நீ அதுக்குள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே நீங்கள் போகிறீங்க. ஆனால் ஜிம்மின் அப்படியே டக்குன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே மூஞ்சில் அந்த கையை வச்சு மறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ட்ரெஸ் மாற்ற போகிறேன், சேர் அடிச்சிச்சு அப்படிங்கிறீங்க. கீழே ரோட்டில் தண்ணி இருக்குது, ரோட்டில் அந்த பக்கம் வண்டி வந்துட்டுருக்கு, அது கூட தெரியாமல் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. புரியல அப்படின்னு சொல்லவும், உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, என்னதான் பார்த்துட்டு இருந்தியா, சரி ஓகே இது என்ன கையில் ட்ரெஸ்ஸு, நீ எதுக்கு போய்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸை நீ கழட்டின அப்படின்னு கேட்குறாரு. பின்ன என் ட்ரெஸ்ஸை அழுக்கு பண்ணிட்டான்ல, அப்போ நான் எதை போட்டுக்க, இப்படி போட்டு தெரியட்டா, அவ்வளோதான், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஏற ட்ரெஸ்ஸே எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான் அவன் ட்ரெஸ்ஸை பிடிக்கிட்டு வந்தேன், நான் போய்ட்டு மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ சொல்லிட்டீங்க, அப்படி நகர்றீங்க. ஸோ டக்குன்னு ஜிம்னுட்டு உங்களோட பேகு, அதாவது பேக் மாட்டிருப்பீங்க, ஸோ பேக் அப்படி பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படி பின்னாடி இந்த ரிவர்ஸில் நடந்து வரீங்க. என்னாச்சு மீன் அப்படிங்கிறீங்க. எங்கே போகிற அப்படிங்கிறாரு. ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்கள் கையில் இருக்க ட்ரெஸ்ஸை பிடிங்கிறாரு. ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. வந்து பார்த்தா ஜிமின் வந்துட்டு உங்கள் கையில் வச்சுருந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை அவரோட கையில் வச்சுருக்காரு. நீ ஏன் ட்ரெஸ் மாற்றின, எனக்கு தானே நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதை போய் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் போனால் TNJK ஹோபியெல்லாம் இருக்காங்க. என்னடா காலையில் ட்ரெஸ்ஸு இப்போ ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிம்மில் இருந்துட்டு அது சும்மா டயர்டாக இருந்துச்சா, சலுப்பாக இருந்துச்சு, ட்ரெஸ் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால மாற்றிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறப்ப கரெக்டாக ஹோபி வந்துட்டு நோட் பண்ணிடுறாரு. நீங்கள் போய்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துருப்பீங்கள. ஸோ நீங்கள் புலம்பிட்டே வரீங்க. இவனுக்கு என்ன ஆச்சு, அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறதுக்குன்னு பைத்தியக்காரன் இவன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு திரும்ப இவன் ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ சாரா வந்துட்டு அந்த இடத்துல இப்போ வந்துருக்க மாட்டா. கரெக்டாக நீங்கள் தனியாக புலம்பிட்டு வரவும், ஏய் ஜிமின் நீ காலையில் இந்த ட்ரெஸ் தானே போட்டிருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின்க்கு டக்குன்னு பார்த்துட்டு ஐயோ இவங்க இங்கே வரா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ கரெக்டாக நீங்களும் அப்படியே நேராக வரவும் வந்துட்டு உங்களை அப்படியே நிற்க வச்சு கேட்குறாரு. ஏவா இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சீனியருங்கிற மரியாதையே இல்லை, பேர் சொல்லி தான் கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணனுக்கு கூப்பிட்டா அப்படிங்கிறீங்க. சாமி தெய்வமே, நீ நொன்னானு கூப்பிட வேண்டாம், நொன்னானு கூப்பிட வேணாம், நீட்டு என்ன கூப்பிட்டுக்கோ. ஆமாம் என்னது பசங்க சட்டையெல்லாம் போட்டிருக்கோம், யாருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ JK எல்லாம் ரவுண்ட் கட்டி கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு எல்லோரும் இப்படி நிற்க வச்சு கேட்குறீங்க, ஏதோ குற்றவாளி கொண்டு நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டிங்க. சொல்லிவிட்டு இந்த லூசு ஜிமின்க்கு என்ன பிரச்சனையே தெரியல, சும்மா அந்த ட்ரெஸ்ஸே நான் போட்டிருந்துருப்பேன்,
அதை போட்டு இவர் வாங்கிட்டு திரும்ப இதை கையில் கட்டிக்கான கையில் கொடுத்தா யோயோ அப்படின்னு சொல்லிட்டு வளர்றீங்க. ஸோ உங்களுக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் எப்படியே வளரிட்டு போயிடுறீங்க. அந்த பக்கம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு, டேய் என்னது அவ்வளோ ஜலசா, யாருக்கும் இங்கே புகையிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இல்லாமல் தான் அவன் ட்ரெஸ்ஸை பிடுங்கிட்டு நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை அவளை போட்டு கொடுத்தியா, ட்ரெஸ்ஸு கூட வேறு யாரும் போடக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே அப்படி இல்லைடா அப்படிங்கிறாரு. அப்புறம் வேறு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்க்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படி மண்டை சொரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்களா. ஸோ சாரா பார்த்துட்றா, எங்கடி போனேன், நான் அவன் தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறா. இங்கே இந்த ஜிமின் லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸாவது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அவன் குட்டையாக இருந்தான், அவன் ட்ரெஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஜிமின் ஹைட்டாக இருக்குங்காட்டிக்கு இந்த சட்டை எனக்கு முட்டி வரைக்கும் வருது அப்படிங்கிறீங்க. இரு நம்ம அவன் சட்டை தானே வாங்கினோம், அப்புறம் எப்படி ஜிமின் சட்டை உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னை கேட்டால் எனக்கு என்ன தெரியும், நான் வாங்கிட்டு ஓடனால. ஸோ நீ தான் வந்துட்டு ஜிம்மினை பிடின்னு சொன்னேன், நீ ஜிம்மினை பிடிக்காம விட்டுட்ட. அவர் என்கிட்ட வந்து இந்த நான் வச்சிருந்த சட்டையை பிடிங்க, அவர் போட்டிருக்க சட்டையை கழட்டி என் கையில் கொடுத்துட்டான், பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லவும், பைத்தியக்காரி உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவனோட சட்டை போடக்கூடாது, என்னோடய சட்டை போட்டுக்கோன்னு சொல்லி கழட்டி கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன அர்த்தம் தெரியல அப்படிங்கிறீங்க. இங்கே பாருவன், அவருக்கு ஜலஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வேறு யாரோட பொருளையும் நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நீ யூஸ் பண்ணுற மாதிரி அது அவரோட திங்ஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு, புரியுதா அப்படிங்கிறா. உங்களோட மரமண்டையில் இப்போ தான் கொஞ்சம் அதாவது அந்த லைட்டு பல்ப் எரியுது. ஆமாம்ல, இப்படி ஒன்று இருக்குல்ல, அப்போ அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிறீங்க. ஆமாம் இல்லையா பின்ன, ஓட சீக்கிரமாக வந்துட்டு போய் கேட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. சொன்னீங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. அந்த பக்கம் வந்து 4 பேர் ஜிம்மினை வந்துட்டு கலாய்ச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு இடத்துல நின்றுட்டு ஓடி போய் ஜிம்மின் கிட்ட கேட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு பிடிக்க ஓடி போயிட்டு ஜிம்மின் முன்னாடி நிற்கிறீங்க. 4 பேர் நிற்கிறாங்க ஒட்டுக்காதா. ஸோ ஜிம்மின் முன்னாடி நீங்கள் நின்றுட்டு, ஜிம்மின் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ எல்லோரும் சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மின்ட்டு யார் சொன்னா அப்படின்னு சொல்லவும், உண்மை சொல்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, அதனால தானே நீ ட்ரெஸ்ஸை கூட மாற்ற விடாமல் உன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு அரை மென்டல், உனக்கு எதுவுமே முதல்ல சீக்கிரம் புரியாதா, இவ்வளோ லேட்டாக வந்து கேட்குற அப்படின்னு சொல்லவும், ஸோ சாரா பின்னாடி இருந்து அதுவும் நான் சொல்லி தான் அவளுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறா. ஸோ எல்லோரும் வந்துட்டு சேர்ந்து வச்சுட்டு இப்போ உங்களை கலாய்க்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு, இப்போ என்ன அவ்வளோ கலாய்க்கிறீங்க, அது வந்து வாவைன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. இங்கே யாருக்கும் ஒன்றுமே புரியல. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தான், திடீர்னு வந்துட்டு கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இந்த பக்கம் நீங்கள் ஜிம்மின் கையை பிடிச்சி போயிட்டுருக்கீங்களா. ஸோ உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. ஜிம்மின் நிஜமாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஏன் இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஒரு இடத்துல கூட்டி போய் உட்கார வச்சுட்டு அவங்களோட ஃபேஸ் அப்படி கப் பண்ண மாதிரி, இங்கே பார் எனக்கு பொய்லாம் சொல்லணும்னு தோணலை, பட் நான் உண்மைதான் சொல்கிறேன், தப்பாகவும் எடுத்துக்காத. நீ ஸ்டார்டிங்லேருந்து என் கூட பேச ட்ரை பண்ணுறது, இம்ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்போ எனக்கு லவ் இல்லை, பட் உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எப்போ வந்தாலுமே வந்துட்டு ஏதாவது துணி பண்ணிட்டே இருப்பா. அது உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் லவ்னு சொல்ல முடியாது அந்த டைமில் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் வாடி போயிடுது. இவன் என்ன தான் சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மறுபடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆனால் அப்படின்னு கேட்குறீங்க. நீ எப்படி 2வது ஃப்ளோர் வரைக்கும் அந்த பைப் பிடிச்சி ஏறி வந்த, எங்களாலேயே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுவும் இல்லாமல் நான் உன்னை வந்து ஒரு டைம் பார்க்க கூட கிடையாது, ஆனாலும் நீ என் மேலே கோவம் இல்லாமல் என்கிட்ட வந்து நார்மலாக பேசினேன். உனக்கு என் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, உங்களோட ஹாஸ்டலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே, நீ எப்படி வருவ, அன்றைக்கி நான் பண்ண பிரச்சனைனால தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன், நல்ல வேலை எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, பட் எனக்கு நான் வராத அந்த 1 மாதம் ரொம்பவே ஸ்லோவாக போச்சு. எப்படா வந்துட்டு சீக்கிரம் வருவான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கணுன்னு ஏக்கமாக வேறு இருந்துச்சு. ஸோ நீ இல்லாத அந்த 1 மாதம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த டைமில் தான் எனக்கு மேலே லவ் இருக்குது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, சும்மா பிடிக்கல, எனக்கு மேலே ஒரு லவ் இருக்குது, கேர் இருக்குது, எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ஐ லவ் யூ ஒயன் அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே பேன் பார்த்துக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உங்களை கன்னத்தில் கிஸ் பண்ணி லவ் யூன்னு சொன்னேன்,
ரிப்ளை பண்ண அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் லவ் யூ ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் எப்படி இருக்குன்னு வேறு தெரியல, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல இப்படி சொல்லி வச்சுருக்கேன். அண்ட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்கலாம் கூட சொல்லுங்கள், நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் ஸ்டோரி இந்த மாதிரி போடுங்க, அண்ட் இல்லைப்பா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி டைட்டிலில் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி டைட்டில் எந்த டைட்டில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன இமேஜினேஷன் இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி கேட்டால் நல்லாயிருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி உங்களோட மைண்டுக்கு எது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்கள். அதை வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு ஒன் ஷாட்டாக போடுறேன். டெஃபினட்டாக நான் வந்துட்டு சேட் எண்டிங் போடவே மாட்டேன். ஸோ நீங்கள் என்னை நம்பி என்னோடய ஒன் ஷாட்லாம் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ சேட் எண்டிங்க்கு வாய்ப்பே இல்லை, நான் கண்டிப்பாக போட மாட்டேன். அப்படியே சின்ன சின்ன விஷயம் சேடாக போனாலுமே எண்டிங் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம். பண்ணிட்டா சராங்கண்ணா.